இளிச்சவாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா குடும்பத்திலயும் ஒரு புள்ள அந்த மாதிரி இருக்கும். அந்த நல்ல புள்ள என்ன பண்ணும்னா எல்லாத்தையுமே எல்லாருக்குமே கொடுக்குமா. அப்படி கொடுக்கலனாலும் சுத்தி இருக்கிறவங்க அந்த நல்ல புள்ளைய கொடுக்க வச்சிருவாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சான் எல்லா உறவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் அந்த இளிச்சவாய நல்ல புள்ள. அப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த நல்ல ஜீவன் ஒரு நாளும் நல்லாவே வாழாதான். அது நல்லது செஞ்ச யாரும் அதுக்கு திருப்பி தரவே மாட்டாங்க. ஆனா என்ன, அந்த நல்ல புள்ள அதை எதிர்பார்க்க கூட செய்யாது. அது திரும்ப திரும்ப போய் நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும். சில இரவுகள் தூக்கம் வராது. அதுக்கு காரணம் டயர்ட் இல்லை, மைண்ட் ஃபுல்லா தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் சரியா தான் போயிட்டு இருக்கேனா? என் வாழ்க்கை மாறுமா? எல்லாரும் எனக்கு முன்னாடி போயிட்டாங்களா? இந்த கேள்விகள் தான் அதிகமா நம்மளை முழிக்க வைக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அதிகமா யோசிக்கிறவங்க தான் அதிகமா ஃபீல் பண்றவங்க. அதிகமா ஃபீல் பண்றவங்க தான் வாழ்க்கையை ஆழமா புரிஞ்சுப்பாங்க. அதனால சில இரவுகள் தூக்கத்தை எடுத்துக்கும், ஆனா நம்மளை உருவாக்கிட்டு போகும். இந்த உலகத்திலேயே சிறந்த கலப்படமில்லாத அன்புனா அது தாய் தகப்பன் கொடுக்கிற அன்பு தான். அது கொலையே பண்ணிட்டு வந்தாலும் என் புள்ள நல்ல புள்ளன்னு தான் சொல்லுவான். அவன் யாரையாவது அடிச்சுட்டு வந்தாலும் ஐயோ என் புள்ள தெரியாம அடிச்சிருப்பான், மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அவனை யாராவது அடிக்க வந்தா முன்னாடி நின்று அந்த அடி அவங்க வாங்குவாங்க. இதுதான் தாய் தகப்பனுடைய அன்பு. அந்த தாய் தகப்பனுடைய பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லை. வாழ்க்கையில நான் தோத்து போகாத இடமே இல்லை. ஆனா என் கிட்ட மட்டும் நான் தோத்து போனதே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். யார் என்னை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. சூழ்நிலை எதுவா இருந்தாலும் உங்க புன்னகையை மட்டும் தொலைச்சிடாது. உனக்கான காலம் வரும்போது நீயும் மலருவாய் உன் தோட்டத்தில். எந்த ஒரு உறவுக்குமே நிறைய செஞ்சு அந்த உறவை தக்க வச்சுக்கவே முடியாது. அன்பில்லாம நீ ஒரு விஷயத்தை எனக்காக செஞ்சனா நான் அவங்க கூட இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர். அவங்க உங்க லைஃப்ல இருந்து போறாங்க அப்படின்னா சனியன் தொலைஞ்சிருச்சுன்னு அன்போட வழி அனுப்பிட்டு வந்துருக்கு. அவங்க இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா யானை தன்னுடைய தலையில மண்ணை வாரி போடும்ல, அதை தான் நீங்க இப்ப பண்றீங்கன்னு அர்த்தம். ஏதாச்சும் சீரியஸா பிளான் பண்றீங்களா? யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. முக்கியமான விஷயத்துல ஒர்க் பண்றீங்களா? சத்தம் இல்லாம ஒர்க் பண்ணுங்க. தோத்து போயிட்டீங்களா? திரும்பவும் சைலண்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. வின் பண்ணிட்டீங்களா? உங்க ரிசல்ட் பேசும், நீங்க எதுவுமே பேசாதீங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் டு பி சைலண்ட். லெட் யுவர் சக்சஸ் ஸ்பீக் லவுட், பிகாஸ் த சக்சஸ் மேக்ஸ் த லவுடஸ்ட் நாய்ஸ். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கண்ணாடியில் நிறைய அன்ஃபில்டர்டான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். எஸ் சார் சொன்ன மாதிரி அன்ஃபில்டர்ட் அப்படின்ற வார்த்தை கேட்டோன்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ நம்ம டக்குன்னு நம்ம லுக்கெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து பார்த்தா கூட அதில் ஏதோ ஒரு ஃபில்டர் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எதை தேடி போவோம்? அன்ஃபில்டர்டாக பார்க்க கண்ணாடி. ஸோ கண்ணாடி வில் பி த ஆப் திங் டு see ourselves அப்படின்றது தான் இந்த ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத எந்த சந்தேகமும் இல்லை. கரெக்டாக சார்? எக்ஸாக்ட்லி. ஸோ ஹாப்பி வெல்கமிங் யூ அகெயின். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய கேள்விகளோட வந்திருக்கேன். மக்கள் நிறைய கேள்விகள் கேட்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சார்பாக நான் அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் த்ரோ பண்ண போறேன். வெல்கம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னா, கிவிங் பர்சன் எப்பயுமே வந்து ஒரு சேடான பர்சனாவே வாழ்ந்துட்டு இருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நிறைய கொடுத்துட்டேன், எனக்கு திருப்பி எதிர்பார்க்கவும் கஷ்டமா இருக்கு, திருப்பி கிடைக்கவும் மாட்டேது. எக்ஸாம்பிளுக்கு எப்பயுமே இந்த 6 to 60 வரை படம் பார்த்து யாரும் அழுகாதவங்க இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் வரைக்குமே அது ஒரு மாதிரி தாக்கத்தோடயே இருக்கும். அது யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு வருடங்கள் கடந்தாலும் மறக்க முடியாத ஒரு படம். அந்த படம் வந்து ஒரு சிறந்த உதாரணம் சார். நம்ம வந்து எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம திருப்பி கிடைக்குமா, நம்மளை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கிவிங் பர்சன் இஸ் ஆல்வேஸ் a sad person. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க 6 to 60 வரையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமா சார். இன்னைக்குள்ள ஜென்சிஸ் எல்லாம் வந்து அந்த படம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் ஜென்சிஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன், அந்த மூவி மிஸ் பண்ணாம பாருங்க. ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு படம். So one of the fantastic movie and my favorite movie. ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இளிச்சவாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா குடும்பத்திலயும் ஒரு புள்ள அந்த மாதிரி இருக்கும். அந்த நல்ல புள்ள என்ன பண்ணும்னா எல்லாத்தையுமே எல்லாருக்குமே கொடுக்குமா. அப்படி கொடுக்கலனாலும் சுத்தி இருக்கிறவங்க அந்த நல்ல புள்ளைய கொடுக்க வச்சிருவாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சான் எல்லா உறவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் அந்த இளிச்சவாய நல்ல புள்ள. அப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த நல்ல ஜீவன் ஒரு நாளும் நல்லாவே வாழாதான். அது நல்லது செஞ்ச யாரும் அதுக்கு திருப்பி தரவே மாட்டாங்களாம். ஆனா என்ன, அந்த நல்ல புள்ள அதை எதிர்பார்க்க கூட செய்யாது. அது திரும்ப திரும்ப போய் நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது அடி வாங்கி இருக்கிற மாதிரி யாரும் அடி வாங்கி இருக்க மாட்டாங்க. அது என்னதான் அடி வாங்கி இருந்தாலும் திரும்ப 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 போய்
அது நல்லதே தான் செய்யும். ஓகே, அடி வாங்கினாலும் திருப்பி நல்லது செய்யறது தான் அவங்களுக்கான ஆறுதல். சிலர் அப்படி இருக்காங்கம்மா, ரொம்ப பாவம். அவங்க நல்லதை மட்டும்தான் செய்வாங்க, ஆனா அவங்களுக்கு யாரும் நல்லது செய்ய மாட்டாங்க. சேட் ரியாலிட்டி. சார், இப்போ நம்ம எல்லாமே நம்ம மற்றவங்க கிட்ட கேட்டு கேட்டு முடிவெடுக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கப்ப ஒரு கட்டத்தில் நமக்கான லைஃப் நம்ம வாழலையோ, நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒருத்தர் சொல்றதையே நம்ம கடைபிடிச்சிட்டு வந்திருப்போம். அப்படி இருந்துட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் பெரிய கேள்வியா இருக்கு. இது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பதில் சொல்றேன் பாருங்க. ஊரையும் நம்பாத, உறவையும் நம்பாத, உன்னை மட்டும் நம்பு. உன் வாழ்க்கை கண்டிப்பா மாறும். நீ எப்படி வாழணும்னு மத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது, நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, நிறைய முடிவுகள் பண்ண வேண்டியது இருக்கு அப்ப. ஆமா சார், நிறைய இடத்துல என்ன ஒரு பிரச்சனை இருக்கும்னா, நம்ம வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஏரியால இருக்கோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு ஃபில்லர்ஸா இருக்கமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க கூட நல்லா க்ளோஸா இருப்பாங்க, இடையில வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம், அந்த டைம்ல நம்ம தேவைப்பட்டிருப்போம், ஒரு ஃபில்லரா நம்மள யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க 2 பேரும் அப்புறம் சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம். இந்த ஃபில்லரா வாழ்ற வேதனை இருக்குல்ல, அது வந்து வார்த்தைகளால சொல்லவே முடியாது சார். நிறைய பேர் அந்த ஒரு ரொம்ப நிறைய பேர் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் என்கிட்ட கேள்வியா கேக்குறீங்க. ஓகே, எஸ், அதுக்கு என்ன சார் பண்றது? நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் மாங்குன்னு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பல்ல, அவங்க எல்லாம் உன்னை புடிச்சு வரல, அந்த டைம்ல அவங்களுக்கு யாரும் வரல, நீ தான் இருந்த, அதனால உன் கூட சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப வேற ஒருத்தங்க வந்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. ஆனா நீ பாரு, உன்னால அந்த கேரக்டரை மாத்திக்கவும் முடியாது. வந்தாலும் திரும்பி போய் பல்ல இழிச்சுக்கிட்டு பேசுவ, போய் தொலை. சார், ஆக்சுவலி ஒரு சொல்யூஷன் தேடி உங்ககிட்ட இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் ஆனா கிவ் அப் பண்ண மாதிரி சொல்லிட்டீங்களே. அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? சும்மா திருப்பி அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, திருப்பியும் அவங்க கிட்ட பல்ல இழிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தா நான் என்ன சொல்லணும்? போய் தெரிஞ்சே தான் பண்றாங்க சார் மேக்ஸிமம். அதனால அது கரெக்டான ஒரு பதிலா தான் இருக்கு. ஆமா, ஒண்ணு வெளியே வா, இல்லனா தொலைஞ்சு போ. இல்லசா மட்டும் இருக்க கூடாது வாழ்க்கையில. சார், ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய செல்ஃப் வொர்த்தை டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப் எவ்வளவு அழகா இருக்கும்? எக்ஸலன்ட் क्वेश्चनமா. உன்னை பத்தி நீ யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதெல்லாம் மாறும் தெரியுமா? இத்தனை நாளா யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்த விஷயத்த இப்போ தைரியமா பண்ண ஆரம்பிப்ப. உன் கண்ணுக்கு நீயே அழகா தெரிவ, நீயே தேவதையா தெரிவ. இத்தனை நாளா எதை விட்டு வெளியே வர முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணியோ, ஈஸியா அதை விட்டு வெளியே வந்துருவ, பெட்டரா ஃபீல் பண்ணுவ. ஓகே சார், ஆக்சுவலி இப்போ நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகுது அப்படின்னா, நம்ம மனசுல இருக்கதை யார்கிட்டயாவது கொட்டணுன்றப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோவா சூஸ் பண்ண மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் தேடி போவோம். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே அவங்களே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கலையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம லெஃப்ட் அவுட்டா ஃபீல் ஆகுறோமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை மட்டும் கண்டுக்கல, நம்மளை மட்டும் லெஃப்ட் அவுட்டா வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் சார். ஆக்சுவலி இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட டிஎம்ல கேட்குறாங்க. ஏன்னா ஃப்ரெண்டு வந்து என்னை மட்டும் தனியா ஒதுக்குறாங்க, என்னை சரியா பார்க்கறது இல்லை, ஒரு என்னமோ ஒரு கார்னர் பண்ணுறாங்கன்னு. ஓகே, இதுக்கு அன்லக்கி இன் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அதே கேங்கில் தான் இருப்போம், அதே சர்க்கிளில் தான் இருப்போம், ஆனால் எல்லாத்துலேயும் லெஃப்ட் அவுட் ஆன மாதிரி இருக்கும். யாரும் நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. டீ கடைக்கு போகிறாங்க, ஓகே, ஆனால் நம்மளை கூப்பிட மறந்துட்டாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்புறம் தான் தெரியும் அவங்க பிளான் போட்டிருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு அன்லக்கிங்க அவங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நாம போவோம், நின்று இருப்போம். ஒருவேளை அவங்களுக்கு நம்ம வேணாமோ, நம்ம தான் ஃப்ரெண்டுன்னு அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கோமோ, அவங்களுக்கு வேற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட வேற நம்மளை பத்தி தப்பா சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப்ல உடஞ்ச பர்சனுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் போது ஹீல் ஆயிடலாம். ஆனா நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற ஒருத்தருடைய ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிருச்சுன்னா வேற ஒரு ஃப்ரெண்டை தேடி போக கூட பயமா இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க எப்பவும் எல்லாரையும் உங்க ஃப்ரெண்டா நினைச்சிட்டு போயிடுங்க. ஆனா அது ரொம்ப வலிக்குங்க. ஓகே, ஆனா சார் இதெல்லாம் கேக்குறப்ப பேசாம நமக்கு நாமளே ஃப்ரெண்டா இருந்துட்டு போயிடலாம்னு அதே ஃபாலோ பண்ணிக்கலாம் சார், எதுக்கு தேவையில்லாம. பட் இருந்தாலும் நம்ம பிராக்டிக்கலா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணுங்க. அது சூஸ் பண்றது ரைட் ஃப்ரெண்டா சூஸ் பண்ணணும். ஆமா, நம்மளுக்குன்னா ஒன்று வந்து நிற்கணும். அவங்க கிட்ட நிறைய நாள் பார்க்கலாம் கூட பரவாயில்ல, நிறைய நாள் பேசலாம் கூட பரவாயில்ல, எப்பாவது பேசினா ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஒரு பாண்டிங் அப்படியே இருக்கணும். சார், ஆக்சுவலி என்னன்னா பெரிய பிரச்சனை, லைக் நம்ம கெரியர்ல ஒரு ஸ்விட்ச் ஆகிறதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தடையா இருக்க ஒரு பிரச்சனைனா ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஒரு ஏமாற்றம் தான். அது நிறைய பேர் அப்படியே வந்து மூவ் ஆகாம ஸ்டக் ஆன் பண்ணியே நிக்க வச்சிட்டு இருக்கு. அது என்ன சார் பண்றது? சீட்டிங்கை பத்தி கேக்குறீங்க? ஆமா சார். உங்களுடைய உண்மையான அன்பை பயன்படுத்தி உங்ககிட்ட பொய்யா நடிச்சு உங்க வாழ்க்கையை ஒருத்தங்க மோசம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வேற ஒருத்தரால நிச்சயமா ஏமாத்தப்படுவாங்க. இது மறுக்க முடியாத உண்மைங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனா கிடைக்கும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. சார், உண்மையான காதல்னா என்ன சார்? ஏன்னா அதை தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ட்ரூ லவ்?
5 நிமிஷம் சுகத்துக்காக முகத்தை தேடாதீங்க. 50 வருஷ வாழ்க்கைக்காக மனசை தேடுங்க. இதுதான் உண்மையான காதல். சார் சில கேள்விகள் நைட்டு தூங்கவே விட மாட்டேது சார். ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. தூக்கம் வருது. ஆனா மைண்ட் வந்து நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது இதுக்கு? சில இரவுகள் தூக்கம் வராது. அதுக்கு காரணம் டயர்ட் இல்லை, மைண்ட் ஃபுல்லா தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சரியா தான் போயிட்டு இருக்கேனா? என் வாழ்க்கை மாறுமா? எல்லாரும் எனக்கு முன்னாடி போயிட்டாங்களா? இந்த கேள்விகள் தான் அதிகமாக நம்மளை முழிக்க வைக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, அதிகமாக யோசிக்கிறவங்க தான் அதிகமாக ஃபீல் பண்ணுறவங்க. அதிகமாக ஃபீல் பண்ணுறவங்க தான் வாழ்க்கையை ஆழமாக புரிஞ்சுப்பாங்க. அதனால சில இரவுகள் தூக்கத்தை எடுத்துக்கும், ஆனால் நம்மளை உருவாக்கிட்டு போகும். சார் இது சொல்றப்ப அப்துல் கலாம் சாரோட அந்த வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது. நம்ம தூக்கத்துல வர்றது கனவு இல்ல, தூங்க விடாம இருக்கிறது தான் கனவு அப்படின்னு. தூக்கத்தில் வர்றது உண்மையான கனவு இல்லை. எந்த ஒரு விஷயம் நம்மளை தூங்க வேணாம செய்யுதோ அதுதான் உண்மையான கனவு. அந்த ப்ரெஷரை என்ஜாய் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நான்லாம் பல இரவுகள் தூங்காம இருந்திருக்கேன். ஏன்னா பல விஷயங்கள் தூங்க விடாம செஞ்சிருக்கு. சார் இப்போ ஃபுட்ல இருந்து எல்லாமே நம்ம கலப்படம் இல்லாததான் தேடிட்டு இருக்கோம். கலப்படம் இல்லாத அன்பு எங்க கிடைக்கும்? வாரே வா, சூப்பர் கொஸ்டின். இந்த உலகத்திலேயே சிறந்த கலப்படம் இல்லாத அன்புனா அது தாய் தகப்பன் கொடுக்குற அன்பு தான். அது கொலையே பண்ணிட்டு வந்தாலும் என் புள்ள நல்ல புள்ளன்னு தான் சொல்லும். அவன் திருடிட்டு வந்திருந்தாலும் ஐயோ என் புள்ள தெரியாம பண்ணியிருப்பான். அவன் யாரையாவது அடிச்சுட்டு வந்தாலும் ஐயோ என் புள்ள தெரியாம அடிச்சிருப்பான், மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அவனை யாராவது அடிக்க வந்தா முன்னாடி நின்று அந்த அடி அவங்க வாங்குவாங்க. இதுதான் தாய் தகப்பனுடைய அன்பு. அந்த தாய் தகப்பனுடைய பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லை. அவங்க அன்புக்கு முன்னாடி இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அன்கண்டிஷனல். அன்கண்டிஷனல், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். ட்ரூ. சார் சில கட்டத்துல நம்ம உண்மையாவே ஃபெயிலியர் தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவே அவங்கள அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாம தடுத்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலி ஃபெயிலியர்னு அக்செப்ட் பண்ணிக்க கூடாது தானே? வாழ்க்கையில நான் தோத்து போகாத இடமே இல்லை. ஆனா என் கிட்ட மட்டும் நான் தோத்து போனதே இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். யார் என்னை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. சூழ்நிலை எதுவா இருந்தாலும் உங்க புன்னகையை மட்டும் தொலைச்சிடாதீங்க. உனக்கான காலம் வரும்போது நீயும் மலருவாய் உன் தோட்டத்தில். காத்திருப்போம் அப்படின்னு. சார் நிறைய பேர் இந்த சக்ஸஸை நோக்கி போறப்ப தடைகள் நிறைய வருது. பட் அதெல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கு. அதை தாண்டி போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி கிராஸ் பண்றது? பட்ட கஷ்டங்கள், கிடைச்ச அனுபவங்கள், இதெல்லாத்தையும் அனுபவிச்சவனுக்கு இன்பமும் துன்பமும் ஒண்ணுதான். இந்த உலகம்ன்றது இன்பம் துன்பம் உள்ள பாதை. நீ முட்டி மோதி எழும்பும் போது வலிகள் சொல்லித்தரும் வாழ்க்கை. ஓகே, வலியே வழிகாட்டும் அப்படின்னு. ட்ரூமா? ஓகே சார், இப்போ ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க நம்மளை வேல்யூ பண்ணணும்னு சொல்லி நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுவோம். அது ஆக்சுவலி வேல்யூபிளா? எந்த ஒரு உறவுக்குமே நிறைய செஞ்சு செஞ்சு அந்த உறவை தக்க வச்சுக்கவே முடியாது. அன்பில்லாம நீ ஒரு விஷயத்தை எனக்காக செஞ்சனா நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர். அவங்க உங்க லைஃப்ல இருந்து போறாங்க அப்படின்னா சனியன் தொலைஞ்சிருச்சுன்னு அன்போட வழி அனுப்பிட்டு வந்துருங்க. அவங்க இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா யானை தன்னுடைய தலையில மண்ணை வாரி போடும்ல, அதை தான் நீங்க இப்ப பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, மற்றவங்களுக்காக போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் அந்த மண்ணு மாதிரி. டைம் வேஸ்ட். ஓகே சார், இப்போ ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஒரு லவ் கொடுக்குறோம் அப்படின்னா திருப்பி அதே மாதிரி ஒரு லவ் தான் நம்ம எதிர்பார்ப்போம். பட் அங்கிருந்து அந்த மாதிரி வரல அப்படின்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுது. அது எப்படி சார் கிராஸ் பண்றது? ஓகே, நீ ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் 2 பக்கமும் அன்பும் மரியாதையும் சமமா இருக்கணும். அதுல ஒண்ணு குறைஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டுட்டு வேற வேலையை பார்க்கணுமே தவிர பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. சார் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் மாறுறது எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம். ஓகே, வாழ்க்கை போற போக்குல நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடும். நிறைய மனுஷனுங்களுடைய ஒரிஜினாலிட்டியை காட்டி கொடுத்துட்டு போயிடும். வாழ்க்கை அப்படித்தானே. நம்ம ரொம்ப நம்பினவங்க, நம்ம நேசிச்சவங்க, இவங்கெல்லாம் நம்மளை பதம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு தோணும். நம்ம நல்லபடியா இருக்கிறதுனால மற்றவங்க நம்ம கிட்ட அவங்களுடைய குறுக்கு புத்தியில பழகிறதுக்கு நாம மாறணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நாம இயல்பா இருப்போம். நம்மளை மிஸ் பண்ணதுக்கு அவங்க தான் ஃபீல் பண்ணணும். சார் இப்போ ஏதாவது லைஃப்ல நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு வைங்களேன், யார்ட்டையாவது போய் அதை அப்டேட் பண்றதுக்கே பயமா இருக்கு சார். ஏதாவது ஒரு நல்லது நடந்தா கூட ஈவிலைஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையோ அப்படின்னு தோணும். உண்மைதானா? ஆக்சுவலி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கா சார்? அது எப்படி கிராஸ் பண்றது? ஈவிலைஸ் ஏதாச்சும் சீரியஸாக பிளான் பண்ணுறீங்களா? யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. முக்கியமான விஷயத்தில் ஒர்க் பண்ணுறீங்களா? சத்தம் இல்லாமல் ஒர்க் பண்ணுங்க. தோற்று போயிட்டீங்களா? திரும்பவும் சைலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. வின் பண்ணிட்டீங்களா? உங்கள் ரிசல்ட் பேசும், நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் டு பி சைலண்ட். லெட் யுவர் சக்ஸஸ்
ஸ்பீக் லவுட். ஓகே, நம்ம பேசக்கூடாது, நம்ம செஞ்ச சக்சஸ் தான் பேசணும் அப்படின்றது. எஸ் பிகாஸ் த சக்சஸ் மேக்ஸ் த லவுடஸ்ட் நாய்ஸ். ஓகே, நிறைய சக்சஸ் வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. பிகாஸ் என்னன்னா நம்ம சக்ஸஸை தேடி போடுறப்ப தான் நிறைய தடைகள் வருது, அதனால தான் நம்ம அப்படியே அமைதியாக இருந்துடுறோம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றியே நம்மளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதெல்லாமே கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். சக்ஸஸ் பேசட்டோங்க, ஓகே நீங்க பேச வேணாம், நீங்க கம்மியா பேசுங்க, உங்களுடைய சக்ஸஸ் பெருசா பேசும். ஓகே, நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம் சார். Yes. அண்ட் அடுத்த எபிசோடில் இன்னுமே வந்து நம்ம சந்திப்போம். ஏன்னா நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நானும் கமெண்ட் செக்ஷன்லேருந்து ஃபில்டர் பண்ணுறேன். உங்கள் டிஎம்லேருந்து நீங்கள் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், இல்லை சார்ட்ட இதை கேளுங்கன்னு சொல்லி கேட்க சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. ஸோ எக்ஸைட்டிங் டு ஸ்பீக் அபவுட் லைஃப் ஆல்வேஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச்.